வந்தாரை வாழவை தமிழுடைய மாண்பு. அந்த மாட்டு கண்டபடி நல்ல ஒரு வரவேற்பு உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாக வெள்ளிநாயகம். இது என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக. உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா, போலே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணின் மணியே உயிரே உயிரே ஒளி நீயே, போலில் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. நடப்பது நாட்டியமே, மூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நாட்டானுமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் வாழ்த்துவே. வாமகே என்னை பார்மகனே என் உயிரில் ஒளி நீயே, பூத்தோடு உன் புன்னகையில் புது உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று ஒரு கன்று குட்டி அது தாய்மையை கொண்டாடுது, குக்குவென்று வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது, நெஞ்சோடு பாசம் மங்காடும் போது கண்ணோடு நேசம் ஆறாகுமே. மகளே என்னை மகளே என் உயிரில் ஒளி நீயே, உன் புன்னகையோ உலகினை கண்டேனம்மா. பாகனேரை சார்ந்த அன்புள்ளம் செல்லையா அன்பு அன்னாரது சார்பாக ரூபாய் 200 நன்மளிப்பு மனை கௌரவப்படுத்திய பாகனேரை சார்ந்த அன்னார் செல்லையா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை மனதார உறுத்தாய் கொண்டு வாழ்க மகளி சகல கலைஞானம் மற்றும் தாங்கள் பல்லாண்டுகளை வாழ்க வாழ்கவன என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு வந்திருக்கேன். கேட்கலாமா வெள்ளிநாயகம்? இது கதையின் முறைப்படி உங்களை பற்றிய வண்டி கற்கண்டு மொழி மாவே, வண்டி விழி கற்கண்டு மொழி மாவே, வண்டி விழி கற்கண்டு மொழி மாவே, வாடிருக்கும் நாடு சோமே தொண்டை நாடு தலைநகர் மேற்பாடி ஊரோ சிற்றூர். ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையே கிடையாது இருக்காங்க. ஆக ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்வி பிறந்தால் மட்டுமே நல்லதொரு பதில் பிறக்கும். ஏன்னா அருளிலாருக்கு உலகம் இல்லை பொருளிலாருக்கு உலகம் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அருளும் பொருளும் இல்லையில் எவ்வளவும் யாருக்கும் சொந்தமில்லை அப்படின்னு இருக்காங்க. என்னுடைய நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி, ஊர் சிற்றூர். இதான் நீங்க கேட்டதுக்கு நான் நல்ல விஷயம். ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற இந்த 3 கேள்வியினால்தான் இந்த உலகத்திலே அத்தனை பகுத்தறிவும் பிறந்ததாக எத்தனை அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே பெரிய தப்பு என்ன? ஒரு கவியோடு உண்டு, குரங்கு நின்று கூத்தாடி கோலத்தை கண்டு அரங்கமும் நாயாடி கொண்டாடுகிறார், கரங்க நீட்டி பேசினும் கைவரை கண்டு சிறங்கலாட்டி மெச்சினால் அது அறிவிலாசி. இந்த உலகத்திலே மிகப்பெரிய குற்றம் என்னன்னா, ஒருத்தர் என்ன சொன்னாலும் அது தப்பாவே இருந்தாலும் கூட அதுவும் சரின்னு யார் ஒருவர் தலையாட்டுகிறாரோ அதை விட மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லையா. அதனால யார் செய்யக்கூடிய தவறுக்கு மாமதிகள். இப்ப நானே ஒருவேளை தவறு செய்தா கூட சுவாமி உங்க பேச்சு தவறு இருக்குது தாராளமா சுட்டி காட்டலாம். உன் பேச்சில் தவறு இருந்தால் அம்மா உன்னுடைய பேச்சு தவறாக இருக்குமான்னு சுட்டி காட்டுவதற்கான கடமை
என்னிடத்தில் இருக்கிறது. இதுக்கு தாங்க அதாவது சோழமன்னனுடைய அரசவையில கவி சக்கரவர்த்தி கம்பன் புலவன் தான். ஆனா கவிக்கே சக்கரவர்த்தின்னு பட்டத்தை பெற்றவன் ஏற்கனவே நீங்கள் பேசியது போல கவி சக்கரவர்த்தி கம்பன் மட்டும்தான். அந்த கம்பன் என்ன தவறுகள் செய்தாலும் சரி, மன்னன் சொன்னவன் கம்பன் ஆச்சு அப்படின்னு எதையுமே கண்டுக்க மாட்டாராம். பார்த்தா அவை பிராட்டி அப்பதான் அதை சுட்டி காட்டும் விதமாக விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கூறும் கவிதை நஞ்சேனும் வேப்பேனும் நன்று அப்படின்றார். காரணம் விரல் நிறைய மோதிரங்கள் போட்டா அவன் பெரிய ஆளு, அதனாலதான் விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். கூடவே 2 பேரு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ பெரிய ஆளு, இடையில பட்டாடை கொடுத்திருந்தீனா நீ பெரிய ஆளு. ஆனா நீ சொல்லக்கூடிய விஷயங்களில் எது நன்மை, எது தீமை, எது உண்மை, எது பொய்ன்றத அந்த மன்னன் அறிகிறார்களேன்னு சொல்லி அன்னைக்கு எடுத்து காட்டினாலாம், சுட்டி காட்டினாலாம் அவ்வை பிராட்டி கம்பரை பார்த்து. தவறை சுட்டி காட்டுவதற்கான காரணம் ஒன்று. ஏன்னா அண்ணன் செய்யற தப்ப சுட்டி காட்டாம போன ஒருத்தன் அண்ணன் செஞ்ச தப்ப தப்புன்னு சுட்டி காட்டின ஒருத்தன். கும்பகர்ணன் போய் வீச சொல்றான், கும்பகர்ணா நம்ம அண்ணன் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாப்பா, அடுத்தவன் மனைவி சிறை எடுத்து வச்சிருக்கான், மிகப்பெரிய தப்பு, அதனால வா ராமர் பக்கம் சேர்ந்து நீ ராவணன் கூட சண்டை போடு அப்படின்னு வீசனை கூப்பிடுறேன். அப்ப கும்பகர்ணன் என்ன சொல்றேன், அண்ணன் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், இத்தனை நாள் நமக்கு சோறு போட்டு வளர்த்து நம்மளை ஆளாக்கியது நம்ம அண்ணன் ராவணே, அவனுக்கு ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அண்ணன் பண்ற தப்புன்னு தெரிஞ்சோம் அண்ணனுக்கு உதவியாக சண்டை போட்டு போர்க்களத்தை உயிர் விட்டாள் கும்பகர்ணன். ஆனா அதே அப்படி பாருங்களேன், அதுக்கு அடுத்த கதையான மகாபாரத கதையிலே துரியோதனன் தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு? ஒரு பெண்ணை தன்னுடைய சபையில் வச்சு மானபங்கப்படுத்தினான், துகில் உரிந்து மானத்தை இழக்க வைக்கிறான். அப்ப எல்லாருமே அமைதியாக இருந்தார்கள். மிகப்பெரிய பீஷ்மாச்சாரியார் அமைதியாக இருந்தார், துரோணாச்சாரியார் அமைதியாக இருந்தார், கிருபாச்சாரியார் அமைதியாக இருந்தார், ஏன் கர்ணன் கூட அமைதியாக இருந்தார். ஆனா பாருங்க, இந்த துரியோதனுடைய தம்பிகள் 99 பேர்ல அனைவரும் வேடிக்கை பார்த்த பொழுது அதுல விகர்ணன் ஒருத்தன், அண்ணே ஒரு பெண்ணை இச்சபையில் வைத்து ஆடை அவிழ்ப்பது, மானபங்கம் செய்வது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தன்னுடைய அண்ணன் துரியோதனனுக்கு செய்த தவறை சுட்டிக்காட்டியால் மட்டும்தான் பீமனாகப்பட்டவே மகாபாரத கதையிலே எல்லா கௌரவரையுமே கொடூரமான முறையிலே கொன்ற அவன் விகர்ணனை மட்டும் வலியே தெரியாத அளவுக்கு உயிர் விட வச்சானா. அப்ப காரணம் என்ன? தவறு செய்வது தன்னுடைய அண்ணன் துரியோதனனாக இருந்தாலும் கூட அந்த தவறையும் சுட்டிக்காட்டினான் விகர்ணன். பெரிய விஷயம் இல்லையா? தவறு செய்தவன் குருநாதனாக இருந்தாலுமே சரிங்க, ஏன்னா 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மெச்சும்படி இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னாங்கல்ல. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர் மெச்சும்படி இந்த உலகத்துல வாழணும். அதே சமயத்துல அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன பாதையில போகணும். முதல்ல இந்த உலகத்துல தாய் பெற்றெடுக்கிறா, அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு காரணம் தகப்பன். ஆனாலும் தாய் தகப்பன் குரு இந்த 3 பேரையும் நேர்வழியில் வழங்கினா தெய்வம் தன்னால் ஒவ்வொரு மனிதருக்கு வழி கொடுக்கும். குருநாதர் என்பவர் 3வது இடத்துல தான் வச்சாங்க. இந்த குருநாதரை தவறு செய்யும் போது அது ஒரு மாணவன் சுட்டி காட்டினதற்கு பிறகுதான் அவருக்கே தான் செய்தது தவறு அப்படின்றது தெரிய வந்துச்சு. இது மகாபாரதத்திலே பீஷ்மாச்சாரியாருக்கும் பீஷ்மாச்சாரியாருடைய குருநாதர் பரசுராமனுக்குமே பொருந்தும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சகோதரர்களுக்காக 3 பெண்களை கடத்தி கொண்டு வந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். விசித்திர வீரியனுக்காக ஒரு பெண்ணு சார்வதேசத்து மன்னனை நான் விரும்புறேன்னு சொல்லி போயிடுறாங்க. அம்பை என்று சொல்லக்கூடிய பெண், அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் செய்து வச்சதற்கு பிறகும் அங்க என்ன நடக்குது? அந்த தம்பி இறந்து போயிடுறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது, மகாபாரதம் என்பது தாங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதன் பிறகுதான் சத்தியவதி வேதவியாச பெருமானை வர வச்சு கூட வச்சு தன்னுடைய பாரத வம்சத்தை நிறுத்தி பண்றான். ஆனா சால்வதேசத்து மன்னனை விரும்புறேன்னு சொன்னா பாருங்க, அம்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணு அங்கே சால்வதேசத்து மன்னனை நோக்கி போய் கேட்கிறா, மன்னா என்னை இந்த மாதிரி ஒருவன் தூக்கிட்டு போனா நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேன், அவன் விட்டுட்டான், என்னை ஏற்றுக்கொள் மன்னான்னு ஆசையோடு கேட்கும் பொழுது மன்னன் சொன்னாராம், இன்னொருவன் தொட்டு தூக்கிய உன்னை நான் திருமணம் செய்வதோ முடியாது, உன்னை எவன் தொட்டு தூக்கினானோ அவனை திருமணம் செய்ய சொல்லு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. திரும்ப அந்த பெண்ணு மனம் கேட்காம அவனும் ஏத்துக்க மாட்டான். இவன் நம்ம தொட்டு தூக்கிட்டு போனவனாவது கல்யாணம் பண்ணிக்கிறவன் பாப்போமேன்னு சொல்லி பீஷ்மரை நோக்கி வந்து, ஐயா நான் விரும்பியவன் என்னை ஏத்துக்கல, நீ என்னை தூக்கி கொண்டு வந்த, தூக்கிட்டு வந்தவன் கடவுளுக்கு சமன், நீ என்னை ஏத்துக்கன்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாரு, என் தாய்க்காக என் தகப்பனுக்காக
நான் பிரம்மச்சாரிய விரதத்தை உயிருள்ள வரை கடைபிடிப்பேன்னு சத்தியம் எடுத்திருக்கேன், உன்னை திருமணம் செய்திருக்க முடியாதுன்னாரு. இப்படி மாறி மாறி நடக்க அந்த பெண்ணுக்கு கோபமானது. பீஷ்மருடைய உயிரை என் கையால நான் எடுப்பேன், பீஷ்மருடைய சாவுக்கு நான் தான் காரணம் போகும் பொழுது இடையில் மறைத்தார் பரசுராமன் போய் தஞ்சம் போகும் போது சொல்றா, ஐயா இந்த மாதிரி பீஷ்மத்தை சொன்னேன், என்னை திருமணம் பண்ணிக்கணும். நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இவருக்கே அந்த மனசு இலகி கஷ்டமா போச்சு. ஏன் தெரியுமா, ஒரு பெண்ணு இவ்வளவு கெஞ்சிராளே, பீஷ்மர் வேற யாரும் கிடையாது, என்னுடைய மாணவன் தான். நான் சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். எப்படி நான் சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான், என்னுடைய மாணவன் அவன், நான் வாத்தியாரு, கண்டிப்பா கேட்பான், கவலைப்படாத, உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு பரசுராமன் சொல்றாரு. போய் முதல்ல பீஷ்மர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்பா இந்த மாதிரி சிகண்டி என்று சொல்லக்கூடிய பெண்ணு உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறா, முடியுமான்னு கேட்கும் பொழுது நான் கட்ட பிரம்மச்சாரிய விரதத்தை போய் கடைபிடிக்கிறவன்னு உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க என்னோட திருமணத்தை பத்தி பேசுறீங்களே, வேணாம் குருநாதான்னு கேட்டான். மறுமுறை சொல்லி பாக்குறாரு, கேட்கல. திரும்ப திரும்ப சொன்னாரு பீஷ்மர்ட்ட, பீஷ்மர் கேட்கவே இல்லை. கோபம் வந்தது பரசுராமனுக்கு, நீ என்னடா அவ்வளவு பெரிய ஆளா, நான் சொல்லி கொடுத்த அனைத்து வித்தைகளையும் கத்துக்கிட்டே என்னடா நீ, எங்க முடிஞ்சால் என்னோட போட்டி போட்டுனாரு. 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. நீ குருநாதரா இருந்தாலும் நான் சின்ன பிள்ளை மாணவனாக இருந்தாலும் நீ சொல்றது தவறு என்பதும் போது உன்னை எதிர்ப்பதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்னு சொல்லி பரசுராமனையே எதிர்த்தாராம் பீஷ்மாச்சாரியார் என்று. இது எதுக்கு சொல்ற, அம்பைக்கு தெரியாது ஐம்பூதத்தின் சாட்சியாக தான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லைன்னு பீஷ்மாச்சாரியார் சபதம் பெற்றிருக்கான்னு அம்பைக்கு தெரியாது. ஆனா பரசுராமருக்கு தெரியும்ல, அவர் சொல்லி இருக்கணும்ல, ஏமா என்னுடைய மாணவன் இது போல சத்தியம் பண்ணிருக்காமா, பிரம்மச்சரிய விரதம் போன்றிருக்கேன், அவன் உன்னை திருமணம் செய்ய முடியாதுன்னு பரசுராமர் சொல்லி இருக்கணும் அம்பைட்ட. ஆனா அதையும் மீறி ஒரு பெண் தன் மானத்திற்காக நிற்கிறான் இறக்கப்பட்டு எது உண்மைன்னு தெரியாம பரசுராமர் சண்டைக்கு போனார். தன் குரு தன்னுடைய நிலை தெரிந்திருந்தும் கூட இப்படி மட்டும் சண்டைக்கு வர்றாரு என்ற வேகத்தோடு தன் குரு எதிர்த்தால் பீஷ்மாச்சாரியார். அப்ப நியாயமானதாக இருந்தால் எதாவது எதிர்க்கலாம். ஒரு தெய்வம் எந்த இடத்தில் அநீதி உயர்ந்து நீதி தாழ்கிறதோ அங்கே அவதாரம் எடுத்து அந்த அநீதியை அழிக்கக்கூடியதான் தெய்வம். ஆனா பாருங்க, ராமனாக அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு, அநீதியை அழித்தார் பார்த்தா அநீதிக்கு துணை போனார். என்ன துணை, என்ன ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட அவனை நேருக்கு நேர் அடிப்பதே போரின் நியதியாகும். அதான் நியாயமும் கூட. ஒருத்தன் புறம் எதுக்கிட்டு ஓடும் பொழுதோ இல்லை மறந்திருந்து தாக்குவதோ போரின் யுத்தம் தர்மம் கிடையாது. ஆனா அதையும் மீறி வாலியை கொள்வதற்காக ராமர் மறைந்திருந்து அடித்தார், தொடுத்தார் பானத்தை. வந்த பானத்தை ரொம்ப சாதாரணமா கையில பிடிச்சிட்டேன், வாலி பிடிச்சிட்டு பாக்குறேன், அதுல ராமம் என்னும் வாசகம் எழுதி இருக்கிறது. வந்தது ராமபானம்னு தெரியுது. அப்பதான் என்ன நினைச்சானா, அடடா ராமபானம் தன் உடலை துளைக்கவில்லை என்றால் அது நமக்கு அவமரியாதை இல்லை, ராமனுக்கு அவமரியாதை என்று எண்ணி அவன் கையில் பிடிச்ச பானத்தை அவனே குத்திக்கிட்டான். அப்ப ராமபானம் அவன் மீது பாய்ந்து விட்டது. பாஞ்சது தெரிந்த உடனே ராமர் வருகிறார். அப்பதான் நியாயமாக கேட்டான், ராமா நான் செய்தது தவறாக இருப்பேன், நீ அதை சுட்டி காட்டியிருந்தா உன் காலடியில் விழுந்து நான் உயிரை விட்டிருப்பேன். ஆனா போரின் தர்மத்தை மீறி என்னை மறைந்திருந்து அடித்தாயே, இது நியாயமான கேள்வி வைக்கிறார். ராமர் மறுக்கலையே, செஞ்ச தப்ப அவரே ஒத்துக்கிட்டார். என்னதான் உன்னை கொல்றதுக்கு என்கிட்ட காரணம் இருந்தாலும் கூட உன்னை கொண்டது நான் செய்த தவறு, மறைந்து அடிச்ச தப்புப்பா, அதனால நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன். என்ன வரா, எப்படி இந்த பிறவியில் உன்னுடைய இறப்பிற்கு நான் காரணமாக அமைந்தவனோ அதுபோல அடுத்த பிறப்பில் என் இறப்பிற்கு நீ காரணமாக அமைவாய் அப்படின்னு ராமர் வரம் கொடுத்தார். அப்படி வரம் கொடுத்தனால அடுத்த பிறகு ராமன் கண்ணனாக பிறக்க, அதே வாடி ஜரன்ற வேடனாக பிறக்க, அந்த ஜரன்ற வேடனுடைய அம்பிலே அடிபட்டு தான் கண்ணவர் மாத்மா இறந்தாராம். அப்ப ராமரும் தப்பு பண்ணாரு, வாலி சுட்டி காட்டினா அந்த சுட்டி காட்டியதுக்கு பலனாக பிராய்ச்சிதமாக சாப விமோச்சனம் கொடுத்தாரே ராமர். பெரிய விஷயம் இல்லையா? தவறு செய்யறவங்க தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை என்பது உண்டு. ஒரு சமயம் ராமன் நீராட போகணும், எங்க பஞ்சவடிக்கு வந்ததற்கு பிறகு. அப்படி நீராட போகும் பொழுது சரையின் நதிக்கரை ஓரமாக தன்னிடம் இருந்த அந்த தனி என்று சொல்லக்கூடிய அந்த வில்ல தரையில ஓங்கி குத்தி வச்சுட்டு நீராட போயிடுறாரு. போய் நீராடிட்டு திரும்ப வரும் பொழுது அந்த அம்பை அப்படி பறிக்கும் பொழுது அந்த அம்பினுடைய நுனியிலே ஒரு தேரை குத்துப்பட்டிருக்கு. தேரை குத்துப்பட்ட மாத்திரத்துல அது ராமனுடைய மனம் இழகி கேட்கிறாரு, தேரையே
இந்த இடத்துல நான் இருக்கேன்னு ஒரு சத்தத்தை கொடுத்திருந்தீனா நான் இந்த தனுவை குத்தி இருக்க மாட்டேனே, இந்த வில்ல குத்தி இருக்க மாட்டேனே. ஏப்பா நீ சத்தம் விடலன்னு கேட்கும் பொழுது அந்த தேரை சொன்னிச்சான், ஐயா எங்களுக்கெல்லாம் ஆபத்து என்று ஒன்று வந்தால் ராமா ராமானு கூப்பிடுவோம், அந்த ராமனே ஆபத்தாக வந்தா நாங்க யாரை போய் கூப்பிடுறதுன்னு கேக்குது. உடனே பாருங்க, ராமனுடைய மனம் பதறி அந்த தேரையை கையில் பிடித்து அந்த முதுகுல ஒரே அந்த 3 விரல வச்சு ஒரு தடவி கொடுக்கிறேன். அப்படி தேரையை தடவி கொடுக்கும் பொழுது தேரைக்கும் 3 கோடு விழுந்ததாக புராணம் சொல்லப்படுகிறது. அணிலுக்கு எப்படி 3 கோடு விழுந்ததோ அதுபோல தேரைக்கும் 3 கோடு என்பது உண்டு. அது ராமனுடைய விரல் என்பது நமக்கு தெரியும். இது எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிறு தவறு தெய்வமாக இருந்தாலும் சிறு தவறு என்பது ஒண்ணு நடந்த காரணத்தினால. நீங்க சொன்னீங்க தெய்வமாக என்ற வார்த்தையை விட மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்தார் ராமர். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ராமனும் மனித பிறவிதான், கண்ணனும் மனித பிறவிதான். ஆனால் கண்ணவர் மாதாவுக்கு தான் ஒரு தெய்வம்னு தெரியும், தெய்வ சக்தியை அடிக்கடி காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனா ராமன் அப்படி இல்லை, தான் ஒரு தெய்வம்னு தெரியாது, தெய்வ சக்தியை அதாவது வில்வித்தையை பயன்படுத்தினார், தன்னுடைய அஸ்திரங்களுடைய சக்தியை பயன்படுத்தினார். ஆனா ஒருபோதும் தான் தெய்வம் என்று தெரியாத காரணத்தால் தெய்வ சக்தியை பயன்படுத்தி எந்த ஒரு காரியத்தை ராமர் செய்யல. மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே இறந்தார் ராம பெருமான். மனிதன் 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 மனிதனே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா மனிதரில் மனிதன் உண்டு, மனிதரில் மிருகம் உண்டு, மனிதரில் மாணிக்கம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு. மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் அப்படின்னா எதை சொல்லுவோம்? மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது தேவாரம் திருவாசகம், தெய்வமே மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, தெய்வமே தெய்வத்திற்கு சொன்னது ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் மனிதன் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்க பாட்டன் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் மனிதனாக ராமனாக, அது மனித அவதாரம் தான். மனித அவதாரம் எடுத்து ராமனுக்கு இறப்பு என்பது கிடையாது. ஆனா அந்த ராமனுக்கு பிறகு என்ன அவதாரம் எடுக்கிறாரு? கண்ணனாக. கண்ணன் ஒரு கடவுளாகவே தோன்றினார். ராமனாக மனிதனாக அவதாரத்துக்கு எடுக்கும் பொழுது எங்கேயுமே தான் ஒரு கடவுள் என்று அவர் காட்டவே கிடையாது. ஏன்னா எடுத்தது மனித அவதாரம். அப்பேற்பட்ட மனித அவதாரத்தில் இல்லாத ஒரு இறப்பு கிருஷ்ண அவதாரத்தில் கடவுளாக இருக்கும் போது ஏன் அவருக்கு இறப்பு வந்துச்சுன்ற விஷயத்தை நீங்க இப்ப சொன்னீங்க. ஏன்னா அங்க யார மறைஞ்சிருந்து தாக்குனாங்க? வாலி. வாலி யாருக்கு பிறந்தான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யாருடைய சகோதரன்? வாலி யாருடைய சகோதரன் கேக்குறீங்களா? யாருக்கு பிறந்தாரு கேட்டோடனே அவன் பிறந்தது ரிக்ஷராஜன் குழந்தைக்கு. ஏன்னா அவன் தண்ணீரை உற்று பார்த்த பொழுது தவறி விழுந்தா, ஆணா இருந்தவன் பெண்ணா மாறிட்டான். பெண்ணாக மாறி அவனை முதல்ல இந்திரன் பார்க்கிறான், இவ்வளவு அழகான பெண்ணான்னு கூடுறான். அதனால் பிறந்தவன் வாலி. அவன் போன பிறகு அடுத்து சூரியன் வர்றான், சூரியனை பார்த்து ஆசைப்பட்டான், கூடுனான். அதனால் பிறந்தவன் தான் சுக்ரீவன். அப்படி பார்த்தா வாலியுடைய சகோதரன் யாருன்னா அவன் தான் சுக்ரீவன். ஒரு ஆண் தான் நீரில் தவறி விழுந்த காரணத்தினால பெண்ணா உருமாறிட்டால பிரச்சனை இல்லை, மாறியதான். மற்றபடி ஆணுக்கும் பிறந்தவன் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப சுக்ரீவனுக்கு வாலிக்கும் என்ன ரெண்டு பேருமே உடன் பிறந்த சகோதரர்கள், இருவருமே சமமான வீரம் பொருந்தியவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பேருமே சமமான வீரம் பொருந்தியவர்கள். ஆனா சுக்ரீவனுக்கு கிடைக்காத வரம் வாலிக்கு கிடைத்தது. ராமாயணத்துல வாலி தான் சிறந்த வீரன், ராவணேஸ்வரன் கிடையாது இல்லையா? ஏவா அப்படிப்பட்ட ராவணனையே தன் கக்கத்தில் அடைச்சு தன் பிள்ளை அங்கதனுக்கு விளையாட்டு பொருளா உருட்டி விட்டா. யாரு? ராவணனையே. அப்படி பார்த்தா வீரத்தில் சிறந்தவன் யாருன்னா வாலி தானே. அவ வாலிக்கு அந்த தன்னை யாருக்கு எதிர்கொண்டு போர் புரிஞ்சாலும் அவருடைய பலம் அனைத்து பாதி பலம் வந்து சேரணும், வரத்தை கொடுத்து. அப்படி பார்த்தா சுக்ரீவன் வீரன் தான், வாலி வீரன் தான். ஆனா வீரனாக இருந்தாலும் கூட இவனுக்கு வீரத்துல பாதி வந்துருது. அப்படி பார்த்தா இவனுக்கு 1.5 ஆயிடுது, அவருக்கு வெறும் 1/2 தான் இருக்கு. அப்படி பார்த்தா யார் ஜெயிப்பா? வாலி தானே. அப்படிப்பட்ட ராவணனால வாலி ஜெயிக்க முடியல, மாயாவின்ற அசுரனால வாலி ஜெயிக்க முடியல. இத்தனை பெரிய வீரர்களையே ஜெயிச்ச வாலியினால யார ஜெயிக்க முடியல? போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கும் போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும்போது போரினுடைய தர்மங்கள் சில இருக்கும்ல. ஒருவன் ஆயுதமே இல்லாமல் அவன் இருக்கான்னா அவன் நம்ம போர் புரியக்கூடாது. புறமிதுகிட்டு ஓடுறான் அப்படின்னா அவனை நம்ம தாக்க கூடாது. போருக்குன்னு சில தர்மங்கள் உண்டு, அந்த தர்மத்தின் பேர்ல நடக்கணும். வாலிகிட்ட ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. 2வது வாலிக்கு எதிர்கொண்டு போர் புரிந்தால் அவர்களுடைய பகுதி பலம் இவருக்கு சேருன்ற வரத்தை வாங்கினது. ராமன் தெய்வத்தினுடைய அம்சம், ஆனா மனிதனாக பிறந்தவர். அப்பேற்பட்ட ராமனே வாலிய மறைஞ்சிருந்து வதம் செஞ்சது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ராமரே சொல்லிட்டாரேமா, நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாகத்தான் அடுத்த பிறகு நீ என்னை கொள்வாயின்னு வரமே கொடுத்துட்டாரு. அது கொடுத்துட்டாரு. ஆனா அங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
வாலி ஒரு குரங்கு. குரங்கு வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்காது, கிளை விட்டு கிளை தாவும், மரத்திற்கு மரம் தாவும். அப்ப நீயோ குரங்கு, நானோ சாதாரண மனிதன், உன்னை நேருக்கு நேரம் நான் போர் புரிஞ்சு அப்படின்னா நீ இடம் விட்டு இடம் தாவுவ, உன்னை எப்படி நான் தாக்குறது? இன்னொன்னு, யாரு உனக்கு எதிர்கொண்டு போர் புரிஞ்சாலும் பலமெல்லாம் உனக்கு வந்து சேருமேடா. உனக்கு எதிர்கொண்டு நான் பலம் போர் புரிஞ்சேனா என்னுடைய சக்தியெல்லாம் உனக்கு வந்துருமே. அதனால உன்னை மறைஞ்சிருந்து நான் தாக்கியது தர்மமே. ராமன் தான் ராமர் சொன்ன காரணம் தான். இப்படி பார்த்தா குரங்காப்பன சிங்க உருவம் எடுத்த நரசிம்மா வந்தாரு. அப்ப என்னன்னா அவதாரம் எடுக்கின்ற பிரச்சனை இல்லை, ஆனா அவன் எவ்வளவு பெரிய வீரன் பார்க்கணும். இப்ப நீயே ஒத்துக்கிட்ட வாலின்ற அவ்வளவு பெரிய வீரன், ஆனா ராமன் யாரு? சிறு பாலகன். அந்த கதைப்படி ராமன் யாரு? சின்ன பையன் தானே. இப்ப யாரை கொள்வதற்காக ஒப்பந்தம்? சுக்கிரீவனுக்கும் ராமனுக்கும் ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? எப்பா உன் மனைவிய தூக்கி போயிட்டானா, உன் மனைவிய என்னுடைய படைபலத்தை வச்சு நான் மீட்டு தர்றேன், ஆனா அதுக்கு பிராச்சித்தமா என் அண்ணனை வதம் செய்து நாட்டை என்று ஒப்படைக்கணும். இதுதான் இந்த ரெண்டு பேருக்குமான ஒப்பந்தம். யாருக்கு யாருக்குமான ஒப்பந்தம்? அதாவது சுக்ரீவனுக்கு ராமனுக்கும். ராமனுக்கு ஒப்பந்தம். வாலியை கொன்னு நாட்டை மீட்டு கொடுத்தாத்தான் அந்த படைபலத்தை வச்சு ராமனால இலங்கைக்கு போய் ராவணனிடத்திலிருந்து சீதை மீட்டு வர முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வாலின்ற வீரனை சின்ன பையன் ராமனால கொல்ல முடியுமா? முடியாது. அது நம்ம கதையை படிக்கும்போது நமக்கே சந்தேகம் வருது. ஏன் இந்த சந்தேகம் சுக்கிரீவன் வந்திருக்காதா? வந்தது. வந்திருக்கோ இல்ல வந்தது. நம்ம அண்ணன் அவ்வளவு பெரிய வீரன், யாராலும் ஜெயிக்க முடியல, இந்திரனால ஜெயிக்க முடியல, யமனால ஜெயிக்க முடியல, மாயாவியால் ஜெயிக்க முடியல, ராவணனால் ஜெயிக்க முடியல. ஆனா அப்படிப்பட்ட நம்ம அண்ணன் வாலிய இந்த சின்ன பையன் ராம எப்படி ஜெயிச்சு நமக்கு நாட்டை ஒப்படைப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது சுக்கிரீவனுக்கு. சந்தேகம்னு ஒண்ணு பிறந்துட்டா அதை நிவர்த்தி பண்ணிடணும். கண்டிப்பா சந்தேகம் என்னைக்கு மனசை உறுதிடவே கூடாது. ஒரு சந்தேகம் வந்துச்சா ஏப்பா இப்படி அப்படி சம்பந்தப்பட்ட ஆட்டை கேட்டாத்தா அது சரியா வரும். ஆனா இவன் வாயை திறந்து கேள்வி கேட்கவே இல்லை. எப்படியா உன்னால என் அண்ணன் வாலிய எப்படியா கொல்ல முடியும்? வாயை திறந்து சுக்கிரீவன் கேட்கவே இல்லை. ஆனாலும் கூட அவன் கண்களை பார்த்து ராமர் புரிந்து கொண்டாராம். சரி, நம்ம வீரத்தின் மீது சந்தேகம் வந்துருச்சு சுக்கிரீவனுக்கு. சந்தேகம் வந்துருச்சுன்னு ராமர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணுமே. வைக்கணுமா இல்லையா? தீர்த்து வைக்கணுமே. தீர்த்து வச்சாரு. அதுக்கு என்னப்ப? அதுக்கு என்னப்பா? ஆமா, எப்படின்னு உன்னை கேக்குறேன், சொல்லு. ஓ, கேள்வி கேக்குறீங்களா? என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? சுக்கிரீவன் சந்தேகம் வந்துருச்சு. வந்த சந்தேகத்தை கண்ணை பார்த்து ராமர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்ட மட்டும் போதுமா? வந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது இல்லையா? அப்படி வாலியை எப்படி ராமனால் கொல்ல முடியுன்ற சந்தேகத்தை சுக்கிரீவனுக்கு எப்படி வாலி தீர்த்து வச்சாரு? அவங்களுக்கு அங்கேதான் சந்தேகம் வந்துச்சு. எனக்கு இன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சு. உன்னை பார்த்தோன்னே. உங்களை பார்த்தது எனக்கு ஒரு சந்தேகமே வந்து. என்ன சந்தேகம்? சந்தேகம் வந்த பிரச்சனை இல்ல, சந்தேகத்தை தீர்த்துட்டு உனக்கு சந்தேகம் வரணும். இப்ப அதை தீர்த்து வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட நானும் கேட்கிறேன். நான் உன்னே சொல்லிக்கிட்டு நீ தீர்த்து வச்சுட்டு அப்புறம் கேளுமான்னு சந்தேகத்தை. ஏன் கேட்டதே பதில சொல்லிடணுமா ஐயாவுக்கு? ஏன் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? இதெல்லாம் பெரிய மனுஷ தன்மையா? அந்த மாதிரி விஷயத்துல பெரிய மனுஷனை எதிர்பார்க்காது. நான் இந்த மாதிரி விஷயத்துல பெரிய மனுஷ தன்மை நடந்துக்கவே மாட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் கேட்கணும். விடாப்படியா சிறியவரும் கிடையாது. போற்றினும் போற்றுவார், பொருள் விடாவிடும் தூற்றினும் அளவில் ஒரு சிறியவர் பெரிய போது வயதுலையோ இல்ல உயரத்திலையோ மன பக்குவத்துல தான் இருக்கு. கண்டிப்பா இப்ப நீங்க கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு தகுந்த பதில சொல்ல முடியும். நீ சந்தேகமா எடுத்துக்க இல்ல கேள்வியா எடுத்துக்க, எனக்கு பஞ்சாயத்து இல்ல. ஆனா என் கேள்விக்கு பதில் வரணும். உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எனக்கு சந்தேகம் வரல. வரட்டும்ங்கற யார் வேணாம்னா நீங்க வந்ததே சொல்றீங்க. ராமாயணத்துல சிறந்த ஒரு வீரன் அப்படின்னா வாலியை தான் எடுத்துக்கலாம். தன் மகள் அங்கதனுக்கு 12 ஆண்டுகளாக ராவணேஸ்வரனை விளையாட்டு பூச்சியாக உருட்டி விளையாட விட்டவே அவ்வளவு பெரிய வீரன். வாலி வீரன் நம்ம ஏத்துக்க முடியாது. யாருக்கு பிறகு வீரன் அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், அதே ராமாயணத்துல சிறந்த வீரன்னா அவன் மட்டும் தாங்க. யாருன்னா ராவணேஸ்வரன் மட்டும்தான். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிவபெருமானிட்டே அதான் தவம் இருந்து வரம் வாங்கினவன். வரம்னா சாதாரண வரம் இல்ல, 2 பொருளை பரிசாக பெற்றவன். ஒன்னு வரம், இன்னொன்னு ஆயுதம். இந்த 2 என்னென்ன விஷயத்தை நீங்க சொல்லணும். இந்த 2ஐயும் கொடுக்கும் போதே இதை தர்மத்தின் பேர்ல பிரயோகப்படுத்தணும். அதர்மத்தின் பேர்ல நீ பிரயோகப்படுத்தினா இது உன்னை விட்டு நீங்கிரும்னு சொல்லிதான் கொடுக்கிறாரு. ஆனா ராவணேஸ்வரர் ஒரு இடத்துல அதர்மத்தின் பேர்ல நடந்துக்கிட்டாங்க. ராவண பெரிய வீரனா, வாலி பெரிய வீரனா, இன்னொரு நாளை பட்டிமன்றம் வச்சுக்கோ. என் பிரச்சனை அது இல்ல. நீ உன்னுடைய கூட்டுப்படி ராவண வீரனா இருக்கட்டும், என் கூட்டுப்படி வாலி வீரனா இருக்கட்டும். பல வாய் பேசுறீங்களா? நீங்க பேச்சு பேசுறீங்களா? என்ன பேசுறா? அது என்ன தொட்டமா அதை தொடாம ஆத்தாக்க
மண்டை வெடிச்சிடும். நான் ஒரு குற்றத்தை நிரூபிச்சு காட்டினாரு, எதிர்த்து கேட்டாரா உடனே தாத்தா இந்த அங்க நிரூபிச்சு கேட்கலையா? பெரியவங்க ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து கேள்வி கேட்க. யார் சின்ன பிள்ளை? யார் நீயா? நீயா சின்ன பிள்ளை? பேசாம் யாரு? குழந்தை உருவில் பேய் நீலாம். யார்? நானு. ஆமா, குழந்தை வழியில குட்டி ஏதாச்சும் நான் சொல்றத ஆமோதிச்சு ஆமாம் சுவாமி, ஆமாம் சுவாமி, சரியாக சொன்னீர்கள் சுவாமி, நன்றி சுவாமி. வாயில ஏதாச்சும் வார்த்தை வருதா? என்ன தெரியுது உங்களுக்கு? ஆமாம் சாமி போடுறவங்கள பிடிக்கும்னு தெரியும். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆமாம் சாமி நான் போட முடியாது சாமி. போட வேணாம். உங்களை போய் உன்னை போடணும் சொல்லல. பதில் சொல்லு. இருங்க, நீங்க கேக்குறதுக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? கேள்வி கேட்க விடாம பண்றீங்க. வாய் திறந்த வாயை மூட மாட்டியமா? ஐயா, வாய் திறந்த வாயை மூடுற பழக்கமே இல்லையா? வாய் இருந்தா வாய் இல்லனா வந்துருன்றாங்க. பேசிட்டாங்க. இந்த சபைக்கு வந்தா பேசிட்டா ஒரு விஷயம். கொலை போட்டணும். நான் கேட்டது ஒரே விஷயம். என்ன நானும் கேட்டிருக்கேன். ஒரு வரமும் ஒரு பொருள் இருமா பேச்சறே பாக்கமா. நீ கேட்ட வேண்டிய ஞாபகம் வருமா? நான் கேட்ட உனக்கு ஞாபகம் இருக்காதா? முதல்ல யாருன்னு கேட்டா? முதல்ல கேட்டதுனா அது பேசுறேன். ராவணே சிறப்பு செஞ்சா சிறப்பு செய்யணும். அது அபாரப்பட்டது. வர வாங்கல அது அபாரப்பட்டது. ஆனா வாங்குற மரத்தை பயன்படுத்தணும். அது அபாரப்பட்டது. யார் கேட்டா? யாருக்காவது ஏதாவது புரியுமா? 10 நாள் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் கத்த வைக்கிற? இடையில ஏன் பேசுற? நான் எவ்வளவு தெளிவா, எவ்வளவு நிறுத்தி, எவ்வளவு நிதானமா உன்னை கேள்வி ஒண்ணு சேர்த்திருக்கேன். என்ன ஐயா தப்பா கண்டாரு? 2 பொருளை பெற்றா ஒண்ணு வரோம். நீ மறுபடியும் அங்கே தான் போற. அங்க போகாதேங்கிற. தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை சுக்ரீவனுக்கு வாலிய கொல்ல முடியுமா என்ற சந்தேகத்தை எப்படி ஆத்தா வள்ளி நாயகம் நாரதர் மகரிஷி இத சொல்லிவிட்டு அப்புறம் சந்தேகத்தை அப்புறம் கேட்கலாம். அந்த 2 பொருளும் ஏன் அவன்கிட்ட இல்ல? அதனாலதான் ராவணேஸ்வரன் பலசாலி இல்லாம அவன் போயிட்டான். அந்த பொருள் இருந்துச்சுன்னா ராவணேஸ்வரன் தான் சிறந்த பலசாலி. அது என்னன்னு நீங்க சொல்லணும். நீங்க கேட்டது சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு ராமன் மேல. இவனே பொடி பையன், நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச சிறு நிப்பாடமா பேச்ச. யார பொடி பையன்ற? நீங்க தானே சொன்னீங்க. இங்க வெளிய ரெண்டு பாப்பா யாரு பொடிசா தெரியுறாங்க? அவன் சின்ன பிள்ளை. நீங்க தானே சொன்னீங்க. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு. என்னை விட சின்ன பிள்ளை நீ. அதனால வயசுக்கு என்ன பேச்சு பேசணும் அதை மட்டும் தான் நீ பேசணும். இவரே சொன்னேன் நானு பொடி பையன். இவர் தான் சொன்னாரு ராமாயணத்துல ராமன் சிறுபிள்ளை தானே அப்படின்னு. ஏன் அங்க ராமன் பொடி பையன் அப்படி சொன்னா ஆகாதா உனக்கு? சின்ன பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு ஆகாதா? யார சொல்றியா? அவரை சொல்லுமா. நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச சிறுகீரை அதெல்லாம் தெரியுதா? கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. நான் சொல்றது ராமனை சொல்றேன். அப்படி சொல்லு. அப்பேற்பட்ட ராமனை பார்க்கும் பொழுது சுக்ரீவனுக்கே சந்தேகம். இவனே சின்ன பயலா இருக்கான், பொடி பயலா இருக்கான். இவன் எப்படா எங்க அண்ணன் சிறந்த பலசாலியாச்சு, அவனை எப்படி இவனை வெல்ல முடியும்? இது சந்தேகம் தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ராமன் சுக்ரீவனுடைய பார்வையை பார்க்கிறான். சுக்ரீவனுக்கு தன் மீது சந்தேகம் வந்துருச்சுன்றதை உணர்றாரு. அவருடைய வில்லையை அம்மையும் எடுத்து ஒரே நேர்கோட்டில் வர வச்சாரு 7 மரத்தை. அந்த 7 மரமும் என்ன தெரியுமா? மராமரம். மராமரம்ன்றது இன்னைக்கு என்ன மரம் தெரியுமா? பனை மரம். இந்த 7 மராமரங்களும் ஒரே நேர்கோட்டில் இல்லைங்க. ஒன்னு இங்க, ஒன்னு அங்க, ஒன்னு அப்படி, ஒன்னு இப்படி கோணல் மாடலாக இருந்துச்சு. நான் கேட்கிறேன், ஒரு பூமியில மரத்தையோ கன்றையோ நட்டு வச்சாச்சுன்னா அது எந்த விதம் வளருதோ அந்த விதத்துல தான் இருக்கும். திரும்ப அதை நிமித்து வைக்கிறது ரொம்ப சிரமம், முடியாது. நேரா வந்தா நேர்தான், இல்ல கோணலா போச்சுன்னா அது கோணல் தான். ஆனா இங்க என்ன நடக்குது? பூமியிலே தன்னால வளர்ந்த அந்த மரங்களை ஒரே நேர்கோட்டில் வர வச்சு தன்னுடைய ஒரே பானத்தால 7 மராமரங்களையும் ஒரு சேர வெட்டினானே. அப்பதான் சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு, ஆகா 7 மராமரமும் கோணல் மணலாக இருந்துச்சு. 7 மராமரங்களையும் நேர்கோட்டில் வர வச்சுட்டான். ஒரே பானத்தால 7 மராமரங்களையும் வெட்டிட்டானே. இவன் தான்டா நம்ம அண்ணனை கொல்வதற்கு சரியான ஆள் என்பதை அதற்கு பிறகுதாங்க புரிஞ்சுக்கிட்டான் சுக்ரீவரை. அப்ப அவற்றை இருந்த கணையால 7 மராமரங்களையும் நேர்கோட்டில் வர வச்சாரு. எப்படி வர வச்சிருப்பாரு? பூமியை மிதிக்கணும், எல்லாம் நேரம் வந்துருமா? ஆனா அங்க ராமன் பூமியை ஒரு அழுத்து கட்டை விரலால அழுத்த 7 மராமரங்களும் வளைஞ்சு நெளிச்சிருந்தது நேர்கோட்டில் வந்துச்சு. எப்படி வந்திருக்கும்? இது ஒண்ணு. ராவணேஸ்வரன் இல்லாம போன அந்த ஆயுதம் என்ன? அந்த வரம் என்ன? அந்த வரமும் ஆயுதமும் போனதுனாலதான் ராவணேஸ்வரன் ராமனால் கொல்லப்பட்டான். இல்லன்னா ராவணேஸ்வரே ராமனை கொண்டிருப்பான். ஆனா முடியாது. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லால பிடிக்கும். இந்த நம்ம கேட்ட கேள்விக்குள்ள ஒரு கேள்வியை புகுத்துறால பிடிக்காது. நான் உன்னை என்ன கேட்டேன், இப்படி நிரூபிச்சாரு, நீ நியாயமா சொன்ன, அதை நான் மறுக்க போறது இல்லை. 7 மராமரங்கள். சில பேர் மராமரம் சொல்லுவாங்க. நான் அந்த மராமரம்ன்றது இன்னைக்கு என்ன மரம்னு சில பேர் பதிவு பண்ண மாட்டாங்க. நீ பதிவு பண்ண அது இன்னைக்கு பனைமரம். கோணல் மாணலாக இருந்த பனைமரத்தை நேர்கோட்டு கொண்டு வந்து ஒரே அம்புல 7 பனைமரத்தை தொலைக்க முடியுதுன்னா
அப்ப கண்டிப்பா நம்ம அண்ணனையும் இவரால் தொலைக்க முடியும் அப்படின்னு சுக்கிரிய நம்பினா சேர்த்தேன். 7 பனைமரம் எப்படி நேர்கோட்டு கொண்டது? எப்படி வரும்? என் கேள்விக்கு நானே சொல்றதா பதிலு? ஓ, அப்ப நானே சொல்லிடுவா? நீனே சொல்லிடுவாவா? எவ்வளவு பகமான பாரு. நாங்கள்ட்ட கேள்விக்கு நீ சொல்லாம நானே சொல்லிடுவாவா? சுக்கிரவனுடைய சந்தேகம் எப்படி போச்சுன்னு கேட்டீங்களே தவிர திரும்ப அதையும் கொண்டு வச்சிருந்தா சொல்லிருப்பேன். உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்க. ஆத்தா வள்ளிநாயகம், ரெண்டுக்கும் ஒரே பதில் தனித்தனியா கேட்க முடியாது. ஒரு கேள்விக்கு பதில் இதுக்குள்ளதான் வருது. இதுக்கு தனித்தனியா எப்படி தீர்த்து வச்சாரு? எப்படி நேர்கோட்டு வந்துச்சு? 7 மரத்தூர்ல ஒரு பாம்பாகப்பட்டது படுத்திருந்துச்சு. அந்த பாம்பு சாபத்தின் பேர்ல தான் இங்க கிடந்துச்சு. யார் சாபம்? பேர் தட்சன் என்று சொல்லக்கூடிய தட்சன் இந்திர பதவி அடைந்தான். சர்ப சர்ப சர்பன்னு அஷ்டமா, அதாவது சப்த ரிஷிகளையுமே இவன் காலா உதைந்ததால் நீ சர்ப்பமாவே போடா. சர்ப்பம்னா பாம்புன்னு அர்த்தம். அப்படி வரம் கூட சாபம் கொடுத்ததால அவன் 1000 ஆண்டுகள் பாம்பாக இருந்தால் நீ சொன்னது அவன் மீதுதான் அந்த மரங்கள் முளைத்திருந்தது. ராமன் பாதத்தார அழுத்த சாபம் நீங்கி நேர்கோட்டுக்கு வந்தா ராபான ஏன் தெரியுதுல்ல? நான் கேட்கிறேன், தான் தெரியுதுல்ல? ஏன் அதை கேட்டாவே முழுசா சொன்னா ஆகாத உனக்கு? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில சொன்னா உங்களுக்கு ஆகாத? தலை வடிச்சு போயிரு. பேச்ச நிப்பாட்டுமா? உங்க பேச்ச நிப்பாட்டுங்க முதல்ல. ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். என்னதான் பிற்காலத்திலே அவன் மிகப்பெரிய அட்டுழியங்களுக்கு சொந்தக்காரன் அவன் ஆனாலும் கூட ஆரம்பத்திலே அவனை போன்ற சிவபக்தனை பார்க்க முடியாது. சிவன் கேட்கிறான், ஐயா வர வர நமக்கு எதிரிகள் தொல்லலாம் அதிகமாயிருச்சு, இதுகளெல்லாம் போட்டு தள்ளினாத்த என் மனசு நிம்மதியாகும். ஆமா, இவர் எதிரிகளை நிறைய கொண்டு விட்டாரு. நீ ஏமா இடல? நீ எதுக்கு இடையில வர்ற? உன்னை யாருமா சொன்னா? இருங்க, நான் எதிரியா இருக்கிறதுல பெருமைப்படுறேன். துரோகியா தான் இருக்க கூடாது. நான் எதிரியா, நான் ஒன்னேவே சொல்லல. வாயை மூடுங்க முதல்ல. நீ இந்த பொடி பையன் யாரு சொன்ன? நான் சொன்னது ராமனை சொன்னேன். ராவணன் சொன்னது யமன் குபேர இந்திர அவங்கள. பதில் பேசலான்னு இருக்கு. மண்டை வெடிச்சிடும் உனக்கு, மண்டை வெடிச்சிரும்ல. நான் சொல்ற கதைக்கு எதிர்க்கத, நான் பேசுற பேச்சுக்கு எதிர் பேச்சு. உனக்கு மண்டை வெடிக்கிறப்ப எனக்கு அடிக்காதா? அப்பா உங்களெல்லாம் எந்த இந்த எதிரி எல்லாம் ஒன்னொன்னும் போட்டு தள்ளினாத்தே மனசு ஆகும். நானும் ஒரு மாதிரியா பேசுறேன் கதையிலமா. ராவணன் கேட்கிறான், இந்த எதிரிகளை கொள்வதற்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்கிறேன். வரம் என்ன ராவணா? வரத்தோடு சேர்த்து உனக்கு ஒரு ஆயுதத்தை தரடா அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை கொடுத்தார். இந்த ஆயுதத்தை வச்சு நீ யார வேணாலுமே வெற்றி கொள்ளலாம், கொள்ளலாம் அப்படின்னு சிவன் வரம் கொடுத்தார். ராவணன் சந்தோஷம் தாங்கல. யார வேணா கொள்ளலாமா அப்படின்னு போகும் பொழுது, நில் ராவணா, ஒரே ஒரு நிபந்தனை. என்னங்க? ஆயுதம் ஏந்தி உன்கிட்ட சண்டை போடுற வர்ற யார வேணா நீ வெற்றி தப்பு இல்லை. ஆனால் ஆயுதம் ஏந்தாமல் நிராயுதமானியா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை நீ வெற்றினா இந்த ஆயுதம் முன்னை விட்டு பறிபோகுமடான்னு சொல்லிட்டார். இவனும் சரின்னு வாங்கிட்டு போயிட்டான். அதை வச்சுதான் குபேரனை ஜெயிச்சா, இந்திரனை ஜெயிச்சா, யமனை ஜெயிச்சா, எல்லாரும் ஜெயிச்சா. அப்படி ஜெயிச்சு ராவணே சீதை தூக்கிக்கிட்டு இலங்கைக்கு போறான். போக வழியிலே சடாயின்ற கழுகு வழிமறிக்குது. நியாயத்தை சொல்லுது, ராவணா நீ செய்ய தவறுன்னு. ராவணை மண்டல ஏறல, சண்டை போடுறான். அந்த கழுகு தன்னுடைய நகத்தால் கீறுது, ரெக்கையால அடிக்குது, அழகால கொட்டுது. கட்டுப்பான ராவணே அந்த ஆயுதத்தை வச்சு ஒரே வெட்டி சாச்சிட்டு இலங்கைக்கு போயிட்டான். இப்ப ராவணன் வந்துட்டாரு படையெடுத்து சீதை மீட்பதற்காக. அப்ப போர்க்களத்துக்கு போறா. வந்து ராவணனை பார்த்து ஒரு அடியில் வீழ்த்திடலாம் அப்படின்னு ஆயுதத்தை கை வைக்கிறான். வச்ச இடத்துல ஆயுதத்தை காணோம். ஏன்? சிவன் என்ன சொன்னாரு? ராவணா, நீ ஆயுதம் இல்லாத ஒருவனிடத்திலே இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் உன்னை விட்டு பறிபோகும்டா சொன்னார்ல. கழுகுக்கு ஆயுதமா நகம், உறுப்பு, ரெக்க ஆயுதமா, உறுப்பு, அழகு ஆயுதமா, உறுப்பு. அப்ப ஆயுதம் ஏந்தாத சடாயுவை ராவணன் வெட்டியதால் அந்த ஆயுதம் அவனை விட்டு பறிபோனது. ஒருவேளை அந்த ஆயுதம் இருந்திருந்தா ராமனை கூட ராவணனால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அதான் சொல்லுவார் கம்பர் கவியிலே, வாரணம் முருதம் ஆர்வம் வரையினை எடுத்த தோளும் தாரணி ஒளிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் நாரத முனியற்கப்ப நயம்பட உரைத்த நாவும் வீரமும் கலத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். கம்பர் பாடுறார். அப்ப சங்கரன் கொடுத்த வாழ்னா சங்கரன் சிவபெருமான் கொடுத்தது எந்த வாழாம்? சங்கரதாசன்ற அந்த வாழாம். ஒருவேளை அந்த வாழ் இருந்திருந்தால் கண்டிப்பாக ராமனை கூட ராவணன் ஜெயிச்சிருப்பான் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அவனுடைய ஆத்திர புத்தி அவசர புத்தியில கழுக வெட்டின ஆயுதம் போய் தொலைஞ்சிருச்சு. என்னத்தை சொல்லி எழுத்துற வாச்சாலும் ஆம்பளை புத்தி அவசர புத்தி தானே உங்களுக்கு மாதிரி தான்.
ஆமா, என்ன விஷயமா என்று பெண்கள் அப்படி பண்ணதுக்கான காரணமும் கதையும் உண்டு. அது முக்கியம் இல்ல. யானாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்ன, அவசரப்பட்டா சோரி முடிஞ்சு அவ்வளவுதான். ஏன் அஜாமுகின்ற அவசரப்பட்டு போய் தன் கையை இழக்கலையா? காய சண்டிகை அவசரப்பட்டு அந்த கனியை மதிச்சு யானை தீனு பசியோட சாபத்தை வாங்கலையா? எல்லாருக்குமே இது போதும். பசி வந்து சாகல, விமோசனமும் பெற்றார். இப்போ உனக்கு ஒரு பொருத்தம் தேடி வந்திருக்கேன். என்ன பண்ற அந்த இடத்துல? என்ன பொருத்தம்? உங்களை பார்த்தது வருத்தம் தான் இருக்கு. வருத்தம் தானா? அந்த வருத்தத்தை பொருத்தமா இது ஏதோ வாயிலிருந்து சொல்ற மாதிரி தெரியல, மனசுல இருந்து வந்த மாதிரி தெரியுது. அப்படிதான் கிடையாது சாமி, வாய்ப்பு இருக்கு, தப்பு இல்ல. சொன்னேன். சரி, என்ன பண்ற இந்த இடத்துல? யாருக்காக? கந்தபெருமானுக்காக. கந்தபெருமானுக்கு உனக்கு என்ன வேணும்? அவரு எனக்கு குலக்கடவுள். குலக்கடவுளா? குலக்கடவுளே. கும்பிடுறியா? இல்ல கும்பிடுறியா அவரை? இன்னையில வர நீ கும்பிடாத. ஏன் கும்பிடாத? ஏங்க ஐயோ அப்படி சொல்லாதீங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு குகனுண்டு குறை இல்லை. கும்பிடாதனா கந்தபெருமான் இருக்கு, எனக்கு கவலை இல்லை. நீ கும்பிடாதேன்னா நீ முருகனை கும்பிடாத, பெருமாளை கும்பிட அப்படி சொல்ல வரல. இதனால் ஆண்டாள் எப்படி திருமாலையை வணங்கி 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 ஆமா யார கட்டுனா? திருமாலையே கட்டிக்கிட்டா. அது மாதிரி நீ முருகனை இது நாள் வரைக்கும் வணங்கல. நீ முருகனை கட்ட போற. முருகன் தான் உனக்கு புருஷன், முருகன் தான் உனக்கு மாத்த மாப்பிள. பேசாதீங்க சாமி. முருகன் உனக்கு புருஷன்றது ஒரு அசிங்கமாமா? இன்னொருத்தியோட புருஷன் இருக்கட்டும், இன்னொருத்தியோட புருஷன் இருக்கட்டும். எனக்கு தேவையே இல்ல மாப்பிள. உனக்கு அவர் மாப்பிள, எனக்கு வேண்டாம். வேணாம் சொல்லாத. அவரை மாதிரி அழகே அறிவேன் உலகத்துல யாரும் கிடையாது. ஏன் அவருக்கு தான் அழகு இருக்கு, அறிவு இருக்கு. நான் எனக்கு என்ன அழகுல கொறவா, அறிவுல கொறவா, மூக்குல கொறவா? தாத்தா, அழகு யாட்டவா இருக்கலாம், ஆனால் 1000 கோடி மன்மதனுக்கு நிகரான அழகு வேற எவன்டாச்சு இருக்கா? எனக்கு மாப்பிள முருகன் இருக்கு. என்னத்த சொன்னாலும் சரி, இந்த மாப்பிள எனக்கு வேண்டாம். வேணாம், பிடிக்கல, கட்ட மாட்டேன். பிடிக்காது, கட்டி வைக்கிறேன். அது பகல இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ திருப்பதையும் எடுத்து சொல்லு. தேவமா கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ. காட்டுல திரியினியே, சரி நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு எம்பெருமான் முருகப்பெருமான் உனக்கு மாப்பிள பார்த்து வந்தா என்னை கேட்கிற நீ கூட்டி கொடுப்பவனு. ஆடு நனையுதேன்னு ஓன அழுத மாதிரி இருக்கு. அறிவை மனச்சிறுமியே, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சம் அல்ல. உன்னை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று முன்னை விடவே மாட்டேன். பார்க்கலாமா? கட்டி காண்கிறேன், கட்டி காண்கிறேன். நாராயணா நாராயணா நாராயணா. பைத்தியம் உன்னை மாதிரி பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியனானே என் மாப்பிள்ள. அவன் தான் உன் புருஷன், ஜாக்கிரதை. நாராயணா. முக்காக்கில இளம்பு விடைக்குது, கோமா இருக்காரம்மா. பாடா கந்தபெருமானி, இப்படியும் ஒரு திருவிளையாடலாம். உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரத மகரிஷி அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோரா.